தேசம் பார்த்துட்டு இருக்கோம். அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கூட்டும் முறையில் ராகுல் 8000 18 மாதங்களுக்கு 10% ஆண்டு வட்டி வீதம் கொடுப்பதில் முதலீடு செய்தால் அவர் கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. பி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 18 மாதங்கள்னு கொடுத்துருக்காங்க. 18 மாதங்கள் அப்படின்னா நமக்கு தெரியும் 12 மாதம் 1 இயர். இப்போ இதை வந்து 12 + 6 மாதம் பிடிக்கலாமா? 12 மந்த்து + 6 மந்த்ஸு. இதை 12 மந்த்ஸு 1 இயர்னு எழுதுவோம். 6 மந்த்து ½ இயர்னு எழுதுவோம். அப்போ 1½ இயர். ஓகேவா? அப்புறம் ஆர் கொடுத்துட்டாங்க, என்னும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா காம்பவுண்டட் ஆஃப் இயர்லி. காம்பவுண்டட் ஆஃப் இயர்லிக்கு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். A = P × 1 + R/, இங்கே ஆஃப் இயர்லின்னு காம்பவுண்டட் ஆஃப் இயர்லின்னு நம்மளுக்கு ஃபார்முலா கீழே ஒரு 200ன்னு வரும், இங்கே 2Nன்னு வரும். ஓகேவா? அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் இங்கேயும் 2 வரும். இதுதான் டிஃப்ரெண்ட்டு. ஓகேவா? ஸோ இப்போ தெரிஞ்சதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? இது 8000. ஓகேவா? 1 + R எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10/200. n வந்து பார்த்திங்கன்னா 1½ இதை வந்து நான் மிக்சடு ஃப்ராக்ஷனில் இருக்கா இதை மாற்றினோம்னா 3/2ன்னு வரும். கரெக்டாக? அப்போ 2 × 3/2. அப்போ இந்த 2வும் கேன்சல் ஆகிடும், இந்த 0வும் கேன்சல் ஆகிடும். அப்போ 8000. இதை எல்சி எடுத்திங்கன்னா 21/20. இங்கே கேன்சல் ஆகிட்டு க்யூப் இருக்கும். கரெக்டாக? அப்போ 3 டைம்ஸ் வரும். 21 × 20 21 × 20. ஓகேவா? இந்த 3 0வுமே கேன்சல் பண்ணிடலாம். ஓகே. அப்போ இந்த 8 இது 2 2s are 4 4 2s are 8 8மே கேன்சல் ஆயிடும். அப்போ மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா 21 கியூப். 21 கியூபோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 9261. ஓகேவா? பட்டு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், வட்டி மட்டும் தான் கேட்குறாங்க. இது வந்து ஏ. அப்போ எனக்கு வட்டி வேணும்னா இதுலேருந்து அசலை கழிச்சிடணும். அசலை கழிச்சிங்கன்னா எவ்வளோ வரும்? இதில் ஒரு 8000 போச்சுன்னா 1261. அப்போ 1261 இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா?